பத்து கட்டும் பவனது ஆட விளையாட நான் மேடை போடட்டுமா உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா வச்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு பாசமுள்ள பாண்டியரி வந்து கட்டும் பவனது ஆட விளையாட நான் மேடை போடட்டுமா உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா கட்டழகு பட்டகமே கொட்டி வச்ச அரசியமே பத்து கட்டும் பவனது ஆட விளையாடு நான் மேடை போடட்டுமா உங்க கூட நான் மாலை போடட்டுமா சந்தோஷமா எவ்வளவு நாளாச்சு ரொம்ப நாளா இருக்குல்ல பார்க்கும்போது மனசு எப்படி இருக்கு எனக்கா ஏன்டி நான் சொல்லவா ஆமா சொல்லித்தான் ஆகணும் அம்மம்மா காத்து வந்து
எப்படி பிழைப்பென்று தெரியவில்லையே இறைவா. இந்த சுமையில் சோர்ந்து போனே அந்த நிலையை தாங்கினான் தாயாக நானே நாளாகி பாடுரே பாட்டிலே சோர்ந்து போனே வந்த கதியை பார்த்து நானும் ஏங்கலானே எழுதாத பாடல் ஒன்று இசை மாறி பாடுறேன் அது மாறி பாடுறேன் பின்னாடி நம்ம சந்தோஷமா ஆடி பாடல யாரோ ஒரு அழுது கொண்டே இருக்கிறாரு போறாரு யாரா இருக்கு நான் பாத்தீங்களா? பார்க்கலக்கா, உங்க கூட தானே வரேன், நான் பார்க்கவே இல்லையே. நானும் பார்க்கவே இல்லையே. ஏண்டி அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கினா பின்தொடர்ந்து போகலாம் புறப்படுங்க. விலகாத சொந்தம் இங்கே தனியாகி போனாளே ஏங்கலானே எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, வாங்க. அக்காங்க பாருங்க, ஐயோ ஆபத்தான ஒரு கிணறு ஒண்ணு அவர் இருக்குது. என்ன ஒரு ஆபத்தான எடுத்து போறாரு. ஐயோ, கீழே வந்தா என்னக்கா வருது? காப்பாத்தலாம். சீக்கிரமா அவரை காப்பாத்துறாங்க. வாங்கடிங்க இன்னடி இங்க வந்தா ஆளே காண மாட்டேங்குது. கால் வலிக்குது, கிணறு நடக்கவே முடியல. இவ்வளவு தூரம் வந்துட்டு கால் வலிச்சானா அப்புறம் நல்லா எதனா சொல்லுவேன் நானு. நல்லா தேடி பாரு, ஆள் ஒரு திசை தேடி நல்லா தேடி பாரு. நீங்க அந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. இங்கதான் இருக்காரு. செக் பண்ண கேட்டா தக்காளியா
ஏன்டி எனக்கா? வீக்கா இருக்குடி. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கா? ஆமாடி அதெல்லாம் எந்த ஒரு பாவமா இருக்கா எதுவும் இல்ல சாப்பிடறதுல பழுது அது கேராயிட்டு இருக்கு. நம்ம அடக்காவலே சாப்பிடாம சுத்திட்டு இருக்காரு. சீக்கிரம் வந்து சத்தம் இன்ஜெக்ஷன் ஒன்று போடு. சரிக்கா ஒரு ஹெவி டோஸ் போட்டுறேன். ஏன்டி அக்கா பாவம் இருக்கா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடலாமா? அப்படிடி அது மழைக்கு தெரியும். இவர ஆபத்து புறப்படுங்க. புதுசா வந்திருக்குல்ல அதாவது அப்படியே போயிட்டாங்க. மூணு பேரும் ஒன்னா தானக்கா வந்தோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். பார்த்து நாளைக்கு ஒண்ணா 10 போயிடலாம். நிமிஷம் வெயிட் பண்ணாக்கா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள பேஷண்ட் எல்லாம் நிறைய பேர் வந்துருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதே ஹாஸ்பிட்டல் போய் நிறைய பண்ணல போயிட்டு கரெக்ட் இருந்தாலும் உங்களை எப்படிக்கா தனிமையிலே விட்டுட்டு போறது? எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. எல்லா ஆபத்தையும் நான் பாப்பேன். புறப்படுங்க. இருந்தாலும் அப்புறம் உங்களுக்கு எதனா ஒரு ஆபத்துனா உங்க அப்பா மட்டும் பதில் சொல்ல முடியாது. எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. அவர் இருக்கும்போது எனக்கு நிறைய வரப்போகுது. போங்கடி. ஏன்டி பிரசவ பேஷண்ட் எல்லாம் வந்திருக்குது. நம்ம போயிட்டு அந்த வார்டுல பார்க்கலாம்டி. ஆமா பெரிய டாக்டர். யாரும் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, தெரியுமா? அப்படியா? சீக்கிரமா உங்களுக்கு பிரசவம் பார்க்கலாம்டி. எத்தனாவது குழந்தை? ரெண்டாவது நினைக்கிறேன்க்கா. அப்படியா? போயிட்டு வரேன். சீக்கிரமா வந்துருங்க. வணக்கங்க. நல்ல நேரத்துல வந்து உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க யாரோட பேர் என்ன? என்னங்க, நானும் இதே நாட்டுக்கு தான். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். என் பேர் அனிதா. ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அரசாங்க வேலை செய்றீங்க. என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. மிக்க நன்றி சரிங்க. அம்மா. என்னங்க, என்ன மட்டும் நீங்க யாரு என்ன உங்க பேர் என்ன தெரியும்? ஆமா, உங்க நாடுல உங்க பேர் என்ன நீங்க எதிர்க்க வந்து கீழே வந்துருக்கீங்க. ஆமாங்க. உதயபுரி நாட்டு இளவரசன் நான். சரிங்க. என்னுடைய பேர் உதயகுமார். அப்படியா? என்னுடைய நாட்டிற்கு நாட்டியக்காரி ஒருவர் வந்தால் அந்த நாட்டியக்காரி என்னுடைய அண்ணனை சேர்ந்து கொண்டு என் மீது வீணான பழி சுமத்தி நாட்டை விட்டு விரட்டி விட்டார்கள் அம்மா. நான் தவறி வந்திருக்கிறேன், விழுந்து விட்டிருக்கிறேன். நல்ல நேரத்தில் உயிரை காப்பாற்றிருக்கிறேன். கோடான கோடி நன்றி அம்மா. என்னங்க, நாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை காப்பாத்து நீங்க ஆண்கள் எங்களை விட்டு போயிட்டு ஆமா, வாங்க உங்க மருத்துவமனை கொண்டு விட்டுட்டு போறேன் வாங்க. என்னுடைய மருத்துவமனைக்கு எனக்கு வழி தெரியும், எல்லாமே தெரியும் எனக்கு. இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க கேப்பீங்களா? என்ன சொல்ல போறீங்க அப்படி? என்னங்க, சின்ன சிறு வயதுல எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை. உங்களுக்கு சொல்லுங்க சொல்லி யாரும் தற்சமயம் உங்களுக்கு உறவன் சொல்லிக்க யாருமே இல்லை. எனக்கு யாரும் கிடையாது. ஏன் நாம இருவர் ஒன்றா ஓ, இருமணம் ஒரு மனதால் உலகத்தையே உலக நீங்க சொல்றீங்க. இருக்கோம்? ஏற்கனவே ஒரு பெண்ணால் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டது. என்னுடைய வாழ்க்கை மற்றொரு பெண்ணா? என்னங்க, யாரோ ஒரு பெண் தவறு செய்யலாம். அதனால நீங்க அனைத்து பெண்களும் நீங்க தவறா நினைக்காதீங்க. இல்லைங்க, வேணாங்க. என்னங்க, ஐ லவ் யூ. இப்பதான் என் உயிரை காப்பாத்துறீங்க, உடனே ஐ லவ் யூ சொல்றீங்க. இது நியாயமா? பார்த்த ஒரு நேரம் காதல், பார்க்காம வர்றது வேதனைங்க. வேணாங்க, இந்த காதல் மீது எனக்கு விருப்பமே கிடையாது. என்னங்க, உங்களை நான் காதல் லவ் பண்ணிட்டு உங்களை ஏமாத்த மாட்டேங்க. உங்களே திருமணம் செய்து உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேங்க. திருமணத்தின் மீது ஆசை கிடையாது, ஆளை என்னங்க